ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா செவர வதக்கிக்கங்க. பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா லைட்டாக செவந்து வரணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண குடைமிளகாய் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப மசியெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு ஃப்ரை பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ தண்ணீர் நல்லா கொதி வந்த பிறகு இதோட 1 கப் அளவுக்கு மக்ரோனி சேர்த்துக்கலாம். தண்ணீர் மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு மக்ரோனி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். ஒரு 4 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதிலே வெந்துடும். பாருங்கள், எல்லாமே வெந்திருக்கு. ஒன்று எடுத்து அழுத்தி பாருங்கள். இது மாதிரி 2ஆக உடையணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வலைக்கரண்டியில் மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வலைக்கரண்டியில் மாற்றி நார்மல் தண்ணியில் கொஞ்சம் அலசி விட்டுடுங்க. அது மேலே கொஞ்சம் குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். அலசிட்டு அப்படியே வடிய விட்டுடுங்க. தண்ணி நல்லா ஒட்ட வடியட்டும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் எடுத்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் காய்ச்சி ஆறின பால் 300 ml பாலை காய்ச்சி சேர்த்துக்கங்க. நல்லா ஆற விட்ட பாலாக சேர்த்துக்கங்க. காய்ச்சாத பால் சேர்க்காதீங்க. இதில் நம்ம உப்பு மிளகு சேர்ப்போம். அதனால் காய்ச்சி ஆறின பாலாக சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்ல மாவு பால்லே வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அவ்வளோதான், நல்லா சுவையான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுது. இப்போ இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச பூண்டு, வெங்காயம், குடைமிளகாயை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதோட நம்ம வேக வச்சு வடிய விட்ட பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ இதில் நம்ம வடிய வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சாஸில் நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா முழுகிற மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்.
இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி குக் பண்ணிங்கன்னா சாஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் சுவையாக. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்ல சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் இதை வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு தரலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.